வணக்கம். அன்பிற்கினிய ரிஷபராசி நண்பர்களே, நீங்கள்தான் உழைப்பாளியாச்சே. உங்களுக்கு இந்த சிம்ம செவ்வாய் நன்மை தருமா? கண்டிப்பாக நன்மை தரும். ஏனென்று கேட்கிறீர்களா? களத்திர ஸ்தானாதிபதி ஐயா இத்தனை நாட்களாக நீச வீட்டில் இருந்தால் நண்பர்களுடன் சச்சரவு நடந்தது, கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இருந்தது. அதெல்லாம் சற்று விலகும் காலமாக அமைகிறது. இருந்தாலும் தன்னுடைய பார்வையால் தொல்லைகள் வரும் என்று நினைப்பீர்கள். கூடுமானவரை திருமணமான தம்பதிகளாக இருந்தால் உங்கள் கணவன் மனைவி பிரச்சனை முடிவுக்கு வர இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தன்னுடைய 4ஆம் பார்வையாக களத்திர ஸ்தானத்தை பார்ப்பதால் களத்திரத்தின் பேரில் கணவன் பேரில் அல்லது மனைவி பேரில் ஏதேனும் சொத்து வாங்க நேரும். சொத்துக்கள், புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுக்க நேரும். கண்டிப்பாக நன்மை தருவார். தன்னுடைய அடுத்த கட்ட பார்வையாக 10ஆம் பாவத்தை பார்ப்பதால் தொழில் மேன்மைகள் ஏற்படும். சிலர் இராணுவம், போலீஸ், மின்சாரத்துறை, செவிலியர், மருத்துவம் சார்ந்த துறைகளில் மூக்கோ நிலைப்பார்கள். செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்களில் உத்தியோகத்தில் மூக்கோல் நினைப்பார்கள். அவர்களுக்கு கண்டிப்பாக யோகம் தரும். அதே போல லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறதால் கண்டிப்பாக நன்மைதான். சாரப்படி பார்த்தோம்னால் ஆரம்பத்தில் கேது சாரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பல குழப்பங்களை உண்டு பண்ணலாம், மனக்குழப்பங்களை உண்டு பண்ணலாம். தாயார்களின் அக்கறை குறையலாம். தாயாருக்கோ அல்லது தாய்வழி சொந்தங்களையோ சில இடையூறுகளை சந்திக்கலாம், சில இழப்பீடுகளை சந்திக்கலாம். அதே நேரம் ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 24ஆம் தேதி வரை உங்களுக்கு அந்த சிம்மத்தில் உள்ள செவ்வாய் பூர நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போ உங்களுக்கு ராசிக்கு அதிபதியின் சாரத்தில் இருக்கும்போது மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் கணவன் மனைவியிடையே மட்டும் சற்று உரசல்கள் ஏற்படும் ஐயா. அப்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்களே. மற்றபடி நீங்கள் பயப்பட வேண்டியில்லையே. இதுதான் உண்மை. மீண்டும் ஜூலை 24க்கு பிறகு உத்தரம் 1ஆம் பாவத்துக்கு செல்வார். சூரியனுடைய சாரத்துக்கு செல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். சிலருக்கு புதையல் கிடைக்கலாம். லாட்டரி வாங்கியிருந்தால் கண்டிப்பாக லாட்டரியில் பணம் விழும். பணம் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கூடுமானவரை தாங்கள் சுவாமிநாத சுப்பையாவை வழிபாடு செய்யுங்கள், நன்மை பெறுவீர்கள். வாழ்க.